ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தினம் தினம் புது புது கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை காப்பாற்றுகிறீரப்பா, எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை தாங்குகிறீர், ஏந்துகிறீர் தகப்பனே, எங்களை சுமக்கிறீரப்பா. நன்றி. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றியப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், மனதின் பாரங்கள், வாஞ்சைகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஏசாயா 51:3 வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி விட்டார். நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஆறுதலை அவர் என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். நம்முடைய வனாந்தரத்தை ஏதேனாக அவர் மாற்றி இருக்கிறார். அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல அவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய புலம்பல், அழுகை, கண்ணீர் அதையெல்லாம் மாற்றி துதியும் கீத சத்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாராம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் நமக்கான வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த இளைப்பாறுதல், இந்த ஓய்வு என்பது ஒரு தேவைக்காக நான் தேவனிடத்தில் போராட வேண்டியது இல்லை. அவருடைய அன்பை பெறுவதற்காக, அவர் தயவை பெறுவதற்காக, அவர் கிருபையை பெறுவதற்காக நான் கெஞ்சி நிற்க வேண்டிய இடத்தில் இல்லை. நம்ம பாவத்துல போராட வேண்டியது இல்லை, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க வேண்டியது இல்லை, சாபத்துக்குள்ள இருக்க வேண்டியது இல்லை, துக்கத்துல அமிழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, வெறுமையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அங்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் படைத்த பரிபூரணத்தில் வாழ்ந்தாரோ, அனுபவித்தாரோ, அதே போல கிறிஸ்துவுக்குள்ளான இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள
நம்மை அழைத்து செல்வதற்கு ஆவியானவரும் அவரது வார்த்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை அறிந்து, அதை விசுவாசித்து, அதில் செயல்படும் போது இயல்பாகவே அந்த இளைப்பாறுதல் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ரட்சிப்புக்காக நாம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அது முழுக்க முழுக்க இலவசமான கிருபை. ரட்சிப்பும் அவருடையது, கிருபையும் அவருடையது, விசுவாசமும் அவருடையதுதான். அதனாலதான் அது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நமக்கு ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாழ்வும், விடுதலையும், மீட்பும், மன்னிப்பும், இரக்கமும் அந்த ரட்சிப்பில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்த உலகத்துல பிரச்சனை இல்லை என்று அர்த்தம் இல்லை. இந்த உலகத்துல போராட்டம் இல்லை, நோய் இல்லை, மரணம் இல்லை, பிசாசு இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். கானான் தேசம், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை கொடுத்தேன். தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அவர் வாழ்வு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அங்க எதெல்லாம் அடிமைத்தனத்துல இழந்து போயிருந்தோமோ, எதெல்லாம் தொலைந்து போயிருந்ததோ அதையெல்லாம் மீட்டு எடுத்து அவர் புதிய வாழ்வை தருகின்ற தேவனாய் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கானானை பரிசாக என்ன செஞ்சாரா? கொடுத்தாரா. கானானை அவர் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னதினால் அங்க அவர்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்ததா? இருந்தது. அந்த கானான்ல ராட்சசர்கள் இல்லாம போனாங்களா? இருந்தாங்க. அங்கு எரிகோ இருந்தது, அங்கு யோர்தான் இருந்தது. அவங்க தாண்டி செல்ல வேண்டிய தடைகள் ஏராளம் இருந்தது. இதுல விசேஷம் என்னவென்றால், அவர்கள் விசுவாசத்தோடு அதுல காலை எடுத்து வைத்தால் போதும், யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தது. அந்த காலை எடுத்து வைப்பதற்கான விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லை. இந்த விசுவாசமும் அவருடைய பலத்திலிருந்து தான் வருகிறது. இது அநேகருக்கு தெரிகிறது இல்லை. நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த நபர் அதிகமாக விசுவாசிக்கிறாரே, நீங்க ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறீங்களே, உங்களுக்கு இயல்பிலேயே விசுவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிச்சயம் அப்படி இல்லை. விசுவாசமும் யாரிடத்திலிருந்து வருகிறது? அவரிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்ட உங்கள் புதிய ஆவியில் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் இருக்கிறது. அந்த உலகத்தை படைத்த விசுவாசம் இருக்கிறது. தேவ விசுவாசம் இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இந்த இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருப்பதினால் அது இயல்பாக வெளிப்படுவது இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இதுக்கு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள். உபத்திரவத்தை என்ன செய்யணுமா? சந்தோஷமா எதிர்கொள்ளணுமா? பிரச்சனைய வெல்கம் பண்ண சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனைய வான்னு சொல்லி என்ன செய்யணுமா? எதிர்பார்க்கணுமா? எதனால? இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம ஒரு வெற்றிக்காக போராடுகிற இடத்தில் தேவன் வைக்கவில்லை, வெற்றியிலிருந்து போராடுகின்ற இடத்தை அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் சந்தோஷமாய் எதிர்கொள்ள சொல்லி சொல்லுகிறார். இந்த போராட்டத்துல உங்களுடைய போராட்டம் உங்களுடைய பலவீனத்தோடு இல்லை. நீங்க நோயை சரீரத்துல வைத்து கொண்டு இதுல நான் எப்பொழுது சுகத்தை பெறுவேன், இந்த நோய் எப்பொழுது என்னை விட்டு மறையும் சொல்லி நீங்க நோயை ஒரு பிரச்சனையாய் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் போராட்டம் உங்களது பலவீனம் அல்ல. உங்களது போராட்டம் உங்களது சூழ்நிலைகள் அல்ல. உங்களது போராட்டம் உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் அல்ல. உங்களது போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. உங்களது போர் ஆவிகளுக்கு இடையேயான போர். வான மண்டலத்து பொல்லாத
ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எதிராளியாகிய பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் பிசாசானவன். இந்த பிசாசானவன் அவனுக்கு விசுவாசி மேல அதிகாரம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி இல்லையா? அவனுக்கு விசுவாசி மேல என்ன கிடையாதா? அதிகாரம் கிடையாது. விசுவாசிக்கு தான் பிசாசு மேல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நம்ம மேல வல்லமை கிடையாது. அவனோட ஒரே வல்லமை என்னவென்றால் தந்திரமாக பொய் சொல்லுவது, வஞ்சிப்பது, நயவஞ்சகமாக பொய் சொல்லுவது. இதுதான் அவனுடைய வல்லமை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிந்து கொள்ள சொல்லுகிறார். இந்த இளைப்பாறுதலுக்குள் நாம் போக விடாமல் தடுக்கிறது தான் அவனுடைய திட்டம். இஸ்ரவேல் மக்களை அங்க அந்த ராட்சதர்கள் தடுக்கவில்லை, சாத்தான் தடுக்கவில்லை. அவர்களை தடுத்தது எதுவென்றால் அவர்களுடைய அவிசுவாசமும் பயமும். அவங்க சிந்தனைகள்ல அந்த ராட்சதர்களை பார்க்கும் பொழுது பயத்தை கொடுக்கிறான். இந்த ராட்சதனை நான் மேற்கொள்ள முடியுமா? இந்த கோட்டை சுவரை நம்ம தாண்டி போக முடியுமா? இந்த தேசத்தை நான் சுதந்திரிக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்கள் அவங்க பார்க்கின்ற காரியங்கள் மூலமாக போகுது. அதை அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு அவிசுவாசம் வருது. அந்த அவிசுவாசம் கானானை சுதந்திரிக்க விடாமல் என்ன செஞ்சது? தடுத்தது. இன்றைக்கும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்களை உங்களிடத்தில் கொடுப்பதன் மூலம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பொய் சொல்லுவதன் மூலம் அவன் அந்த அவிசுவாசத்தையும் பயத்தையும் தேவனுக்கு எதிரான அவநம்பிக்கையும் நமக்கு என்ன செய்யறான்? தருகிறான். போர் உங்களோட நோயோடு இல்லை, போர் உங்களுக்கு எதிராக வர்ற மனுஷங்களோடு இல்லை, உங்க சூழ்நிலைகளோடு இல்லை, உங்க சிந்தனையில தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வருகின்ற எண்ணங்களோடு உங்களுக்கு போரும். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள செல்ல விடாமல் இங்கதான் என்ன வருது? தடை வருகிறது. அவன் சொல்லுகின்ற பொய் சத்தியத்தை அறிய விடாதபடி கண்களை குருடாக்குறது ஒரு விதம். தேவனை அறியாத மக்களுக்கு, தேவனை அறிந்த மக்களுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ள விடாதபடி அந்த வார்த்தை பாதி உண்மையை சொல்லி பாதி உண்மையை மறைக்கிறது இன்னொரு விதம். விசுவாசிகளை அவன் இப்படிதான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? வஞ்சித்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு அதுல ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 5, 6, 7. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இந்த 6வது வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இந்த வசனத்தை பார்க்கும்போது இதுல என்ன தப்பு? இது சரியா தவறா? சரிதான், பாதி சரி. இது 91வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம். மேல உப்பரிகையில நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை என்றால் தாழ குதியும், தேவதூதர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. பிசாசுக்கு வசனம் நம்மை விட நன்றாக தெரியும். நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான் அவனோட வஞ்சகத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். இதுல ஒரு பகுதியை சொல்லிவிட்டு ஒரு பகுதியை மறைக்கிறான். அந்த 91வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்னவென்றால், உமது வழிகளிலெல்லாம். இந்த உமது வழிகளிலெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை இதுல சொல்லப்படல.
அந்த உமது வழிகளில் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற வழி, தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கின்ற வழியில என்ன ஆபத்து இருக்கோ அதுக்கு பொறுப்பு யாரு? அவர். அதுல அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வழியின்படி நடக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பு இருக்கும், அதுல அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும். அங்க நிச்சயமாக அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றார் பாருங்க, 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அந்த வசனத்துக்கு வசனத்தை கொண்டு பதில் பேசுகிறார். ஒரு வசனத்தை மட்டும் நீங்க எடுக்கும் பொழுது அதோட மொத்த பொருள்ல இருந்து அதை வித்தியாசப்படுத்தி காட்டும். ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேதத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அங்க எதிர்பாராத நடக்கிற ஒரு காரியத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவரது வழி நடத்துதல்ல போகும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவரது ஆலோசனையில செல்லும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனா நம்ம புத்தி இல்லாமல் செய்கின்ற காரியத்திற்கும், நாம் அவரை பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டும் என்ற காரியத்துக்கும் பாதுகாப்பு உண்டுன்னு என்ன செய்யப்படல? சொல்லப்படல. இதுதான் அவனுடைய வஞ்சகம். இதே மாதிரி அநேக வசனங்களை பாதி உண்மையை சொல்லி பாதி உண்மையை என்ன செய்யறான்? மறைக்கிறான். இதுல இன்னொரு வசனம் 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது உண்மைதான். இது பொய் கிடையாது. எத்தனை தரம் விழுந்தாலும் தூக்கி எடுப்பதற்கு அவரது அன்பு காத்திருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அர்த்தம் அல்ல. ஏனென்றால் அதே அன்புள்ள தேவன் பரிசுத்தத்தையும் நீதியையும் உடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே அன்பை உடைய தேவன் எதை பெற்றிருக்கிறாரா? பரிசுத்தத்தையும் நீதியையும் பெற்றிருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் புறம்பாக அவரால் பாவத்தை அனுசரிச்சு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நான் சொல்ல வர்றது புரியுதா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலாங்கிற தைரியம் நமக்கு என்ன செய்யும்? வரும். இப்படிதான் அவன் கிருபையில உள்ளவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அந்த முழு உண்மையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் அதை நம்மளால சரியான முறையில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவருடைய இயல்புக்கு மாறாக அவர் செயல்படுகிறவர் அல்ல. நமக்கு அங்க மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய திட்டம் அதில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த பாவத்திற்கு என்று ஒரு விளைவு உண்டு. அந்த செயல்களுக்குள்ள நம்ம செல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது, திருடனுக்கு அங்க என்ன செய்யறோம்? கதவை திறந்து கொடுக்கிறோம். என்ன வேண்டுமானாலும் செய்கிற ஒரு அனுமதியை அவன் கையில நம்ம என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். சாட்சிய இழந்து போறோம். அவர் கொடுத்த அந்த இளைப்பாறுதல், அவர் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை அந்த செயல்கள் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். இப்படிதான் விசுவாசிகளை, கிருபையில உள்ளவங்களை பாதி உண்மையை சொல்லி அந்த வாழ்வுல செயல்பட விடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? தடுத்து கொண்டு இருக்கிறான். இன்னொரு வசனம், அவன் தவறாக சொல்கின்ற ஒரு வசனம், மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். டோன்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் என்ன செய்யறது இல்லை? ஜட்ஜ் பண்றது இல்லை. உண்மைதான். இந்த வசனம் என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல உங்களோட கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்துட்டு அடுத்தவங்க கண்ணில் உள்ள தூசி என்ன செய்யணும்? எடுக்கணுமா? நம்ம கண்ணில் என்ன இருக்கு? உத்திரம். உத்திரம்னா என்னது?
பெரிய தூசி இருக்கு, பெரிய கம்பு ஊத்துறோம்னா என்னது, மரக்கட்டை நம்ம கண்ணில் வச்சுட்டு இன்னொருத்தங்க கண்ணில் உள்ள தூசியை லென்ஸ் வச்சு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த வசனம் என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், மாய்மாலமாக பெருமையாக சுய நீதியில அந்த பெருமை கொண்டு மற்றவர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. நாம எதுல தவறு செஞ்சிருக்கிறோமோ அதை சரி செஞ்சுட்டு தான் மற்றவர்கள்ட்ட நான் என்ன செய்யணும், சொல்லணும். இந்த அர்த்தத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதற்காக மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை அப்படியே விட்டுட்டு போக சொல்லல, அன்புடன் சத்தியத்தின்படி அவர்களுக்கு அதை எடுத்துரைக்க சத்தியம் சொல்லுகிறது. யாரு தவறு செய்யறாங்களோ அவங்கள எல்லாரும் முன்னாடியும் இல்லை, தனிப்பட்ட முறையில். உங்களோட கண்டிப்புக்கு பின்னாடி பெருமை இருக்கக்கூடாது. உங்க கண்டிப்புக்கு பின்னாடி அவங்கள அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. உங்களோட கண்டிப்புக்கு பின்னாடி தேவ அன்பு மாத்திரமே இருக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரமே இருக்க வேண்டும். 1 to 1. அவங்க கேட்கலையா, மூப்பர்களை கூட்டிட்டு போங்க. மூப்பர்கள் சொல்லியும் கேட்கலையா, நீ அஞ்ஞானிய போல என்ன செஞ்சிரு, இருந்துரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணினால் போதும். இப்படிதான் அவர் என்ன செய்ய சொல்றாரு, நியாயம் தீர்க்க சொல்லுகிறார். நம்மள பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம். ஒரு சரீரம் பலவீனமா இருக்கும்போது இன்னொரு உறுப்பு என்ன செய்யணும், தூக்கி விடணும். நீ எப்படினால இருந்துட்டு போன என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த வசனத்தையும் அவன் தப்பா என்ன செய்கிறான், சொல்லி கொடுக்கிறான். அடுத்த வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை சொன்னது யார் தெரியுமா, பவுல். பவுல் என்ன செய்தார் தெரியுமா, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிறைச்சாலையில போடப்பட்டார். நீங்க கொரிந்தியர் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் படாத துன்பம் இல்லை. இந்த துன்பம்லாம் எதற்குன்னு பார்த்தா தன்னோட வாழ்க்கைக்கு இல்லை, தன்னோட சுய லாபத்துக்கு இல்லை, தன்னோட பெருமைக்கு இல்லை, தன்னோட வாரிசுகளுக்கு இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற நிந்தைகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற பாடுகள், அதை குறித்து தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆனா அவன் என்ன சொல்றா, நம்மளோட சுய இச்சை, நம்முடைய உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம், அதற்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்ல வைத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு அழகா வஞ்சிக்கிறான் பாருங்களேன். இன்னும் அநேக வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். அத்தாரிட்டி, இயேசு என்ற நாமத்தினாலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்றாரு. எதை கேட்டாலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எதை அப்படிங்கிறதுல என்ன கண்டிஷன் இருக்கு தெரியுமா, அக்கார்டிங் டு ஹிஸ் வில், அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி. சிலுவையில் அவர் எதை செய்து முடித்திருக்கிறாரோ அந்த பரிகார பலியில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கேட்கும் பொழுதுதான் அது என்ன செய்யும், வெளிப்படும். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா, யாக்கோபு 4:2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் உண்டு.
அதை பயன்படுத்துற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தாரிட்டினா என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமையை பயன்படுத்துகின்ற உரிமை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? தேவனோட வல்லமைய பயன்படுத்துகிற உரிமை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதியிலே வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அங்க என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்கிறார், செங்கடலை பிரிக்க செய்கிறார், லாசருவை எழுந்து வா, 4 நாள் ஆயிற்று. அந்த சரீரத்தோட கண்டிஷன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். எழுந்து வான்னு தான் சொல்றாரு. அந்த அழுகி போன சரீரம்லாம் ஒட்டி சரியாகி அது என்ன செய்யுது? எழுந்து வருகிறது. இந்த வல்லமைய பயன்படுத்துற அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா? அதாவது ஒரு பெரிய ஒரு கம்பெனியில ஒரு மேல உயர்ந்த ஒரு பொறுப்பை கொடுத்தா உங்க மேல நம்பிக்கை இல்லாம கொடுப்பாங்களா? நீங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான் அப்படிங்கிற பேரை சம்பாதிச்சா மட்டும்தான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவர் வல்லமைய பயன்படுத்துகிற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொன்னா நாம வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாலும் என்ன செய்யும்? வெளிச்சம் உண்டாகும். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வழியின்படி. ஆனா நம்ம வாழ்க்கையில் அதை என்ன செய்யறது இல்லை? பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நாம இச்சித்து கேட்கிறதினால், அவருடைய சித்தத்தின்படி இல்லாமல், அவருடைய வழியின்படி இல்லாமல், நாம நம்ம சுய இச்சையில கேட்கறதுனால அது என்ன செய்யறது இல்லையா? கிடைக்கிறது இல்லை. இன்னொரு காரணம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் அதோட சீக்ரெட். இதை அவன் என்ன செய்யறான்? மறைக்கிறான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இது திராட்சை செடியும் கொடியும் அந்த கான்செப்ட் தான். நாம் அவரிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைச்சிருக்கும் போது வெளிப்படுகிற விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்காது, அது அவருடைய விருப்பமாக இருக்கும். நான் அவரிலும் அவர் என்னிலும் இணைந்திருக்கும் போது நான் கேட்டுக்கொள்வது என் சுய இச்சையாக இருக்காது, அது அவர் விருப்பமாக இருக்கும். அப்பொழுது நீங்க அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது அது என்ன செய்யும்? நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை வசனங்களை அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை எப்படி சோதிச்சானோ அதே போல இன்றைக்கு அந்த வசனத்தை அவன் தவறுதலாக, பாதி உண்மை என்ன, பிசாசானவனும் ஒளியின் தூதனோட வேஷத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? தரித்து கொண்டிருக்கிறானே. ஹாஃப் ட்ரூத், மீதி பாதியில அவனோட பொய்யை போட்டு கொள்ளுகிறான். அதனாலதான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியறது இல்லை? செல்ல முடியறது இல்லை. அந்த வசனத்தோட முழு உண்மை நமக்கு என்ன செய்யறது இல்லை? புரிகிறது இல்லை. வஞ்சிக்கப்படுகிறோம். அவனால எளிதாக நமக்குள் வர முடிகிறது. அதுக்கு என்ன தேவை? வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடுகள் தேவை. ஆவியானவரோட உதவி தேவை. அவரோட வார்த்தைக்கு நம்ம நேரம் கொடுக்கிறது தேவை. ஏனென்றால் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம், யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள செல்லக்கூடிய வழியை அவர் தான் நமக்கு என்ன செய்யறாரா? கற்றுத் தருகிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள செல்லக்கூடிய வழி அவரது வார்த்தை. அவரது வார்த்தையை நம்ம தேவைக்கு மாத்திரம் எடுக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம்
எனக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, இப்படி மட்டும்தான் நமக்கு தேவையானதை மாத்திரம்தான் என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். அப்படி இல்லை. அவர் வார்த்தை யாவும், அவருடைய கட்டளைகள் யாவும் நித்திய ஜீவனே. இதுல எவ்வளவு வஞ்சிக்கப்படுறோம் இல்லையா? அவர் நமக்கு ஆசீர்வாதமா தருகிறது மாத்திரம் இல்லை, நம்மை கண்டித்து சொல்லுகின்ற வார்த்தையும் நித்திய ஜீவனுக்கு அழைத்து சொல்லுகின்ற வார்த்தை. அதெல்லாம் நமக்கு பாரம்னு சொல்லி என்ன செஞ்சு வச்சிடுறோம், ஒதுக்கி வச்சிடுறோம். இது நம்மளால முடியாது, இது இந்த உலகத்துக்கு ஒத்தது கிடையாது. நித்திய ஜீவனுக்குள்ள போற பாதை அதுதான், இலவசம். இது முற்றிலும் இலவசம்தான். இது கண்டிஷனல் எல்லாம் கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளதான் இருக்கு. 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியாதிருக்க எனக்கு மனதில்லைன்னு சொல்றாரு யோவான். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் அறிந்திருக்க நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்கு என்னது உண்டா? நித்திய ஜீவன் உண்டு, இந்த உலகத்தில் உண்டு. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே அதை அனுபவிக்க அவர் கொடுத்து விடுகிறார். ரட்சிப்பு என்பது என்னை நரகத்திலிருந்து தப்புவிப்பதற்கு அவர் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை அங்க தவற விடுறோம். அவருடைய உறவிற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வாழ்வை அனுபவிக்க அவர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல அவருடைய வல்லமையில, அவருடைய அன்புல, அவர் சமாதானத்துல, அவர் பரிசுத்தத்துல, அவர் நீதியில வாழும்படி அந்த வாழ்வை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். அனுதின உறவு, அனுதின உறவு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய ஆலோசனை, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய பாதுகாப்பு, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய அக்கறை, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய ஆறுதல், ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய பலம். இப்படிதான் ஒரு விசுவாசியோட வாழ்வு இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். இதுதான் நித்திய ஜீவன். இந்த உலகத்துல, இந்த பொல்லாத உலகத்துல, இந்த கேடு நிறைஞ்ச உலகத்துல, கோணலும் மாறுபாடும் நிறைஞ்ச சந்ததிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல இப்படி ஒரு அனுபவத்தை விசுவாசிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், சந்தோஷமா எதிர்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்குள் இருக்கிறது. அந்த ஜெயித்த ஒரு இடத்துல நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு, நம்மிடத்துல வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவர் நமக்குள் காத்திருக்கிறார். அந்த வார்த்தைய நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரா, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்யறாரா, நடத்துகிறார். சகல சத்தியத்திற்குள்ளையும் ஆவியானவர் பலப்படுத்துகிற விதம் அதுதான். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்மை பலப்படுத்தி அவர் அழைத்து செல்லுகிறார். நம்மை பலப்படுத்துகிற விதம் என்ன தெரியுமா? அதுல ஒரு விதம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி ஒரு சந்தேகம் வர்ற ஒரு கேள்வி. தாவீது ராஜாவுக்கும் அந்த சந்தேகம் வந்தது. வாசிக்கலாம், சங்கீதம் 94ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். 6-7. விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யப்படுறாங்களா, ஒடுக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. அதுவும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருப்பவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். அது உறவுகளா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, இந்த துன்பம் உண்டு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எப்படி இப்படி அக்கிரமம் செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வர்றதில்லையே
அவங்களுக்கு அந்த கஷ்டம் வராததுனால தேவன் என்னை பார்க்கவில்லை, என்னை கவனிக்கவில்லை என்ற தைரியம் அவங்களுக்கு என்ன செய்யுது? வருது. அதுதான் இங்க தாவீது ராஜா சொல்றாரு. எது வரைக்கும் அவங்க மகிழ்ந்து, எது வரைக்கும் அவங்க களி கூர்ந்திருப்பாங்க, எது வரைக்கும் அக்கிரமக்கார பெருமை பாராட்டுவாங்க, உம்முடைய ஜனத்தை நொறுக்குறாங்க, ஒடுக்கப்படுறோம். நம்ம அநேக இடத்துல தேவ பிள்ளைகள் இந்த துன்பத்துக்கு என்ன செய்கிறோம்? ஆளாகிறோம். நிந்திக்கிறது, ஒதுக்குறது, அடிமைப்படுத்துறது, நம்ம நீதி நியாயத்தை என்ன செய்யறது? ஒதுக்கி வைக்கிறது. அநேக இடங்கள்ல இந்த அனுபவத்தை எல்லாருமே என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க தேவன் சொல்றார் பாருங்களேன், 9, 10, 11. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், ஆவியானவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த பலவீனம் இது ஒரு துக்கம்தான், ஒரு சோர்வு தான். நம்ம ஒரு இடத்துல ஒடுக்கப்படும் போது, ஒரு இடத்துல அநியாயமா குற்றம் சாட்டப்படும் போது, ஒரு இடத்துல அந்த அக்கிரமம் பெருகும் பொழுது நம்மளால அந்த இடத்துல என்ன செய்ய முடியல? ஒன்றுமே செய்ய முடியல. இந்த இடத்துல அவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார்னா, நம்ம நிற்கின்ற சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். ஒரு வசனம் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்குதா? வெளியரங்கமா இருக்குதா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரா? சகலமும் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம், நம்ம நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை அவருக்கு புரியலையோ, ஏன் இந்த கஷ்டம் என்னை விட்டு போகல, ஏன் இந்த நபர் என் வாழ்க்கையில இருந்து போகல, ஏன் இந்த இடம் எனக்கு மாறல, நான் அவரை தானே நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல இருக்கலாம். அவர் வார்த்தை சொல்லுது, அவர் சகலத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவான சிருஷ்டி என்று ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நாம் எல்லோருமே அவர் படைத்த படைப்புகள். இந்த படைப்பு அவர் கண்களுக்கு முன்பாக என்ன செய்யலையா? மறைவா இல்லையா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? இது ஒரு சம்பவத்தை எனக்கு அவர் ஞாபகப்படுத்தினாரு. எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த எகிப்து அப்பொழுது இப்போ இருக்கிற அமெரிக்கா மாதிரி அதை யாரும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பார்வோன் ராஜா கிட்ட இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதற்கு வழியே கிடையாது. சொற்ப ஜனங்கள். அவர்களுடைய அழுகுரலை கேட்டு அவர் என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தார். தேவன் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். அந்த இக்கட்டை அவர் பார்க்கிறாரு. நீங்க வேதத்துல நீங்க அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். எந்த இடத்துலலாம் அவங்க ஒடுக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவங்க விடுவிக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அவர் விடுவிக்கிறவர் மாத்திரம் இல்ல, உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது ராஜா கேட்ட மாதிரி நம்ம நீதி நியாயம் என்ன செய்ய முடியாது? புதிய உடன்படிக்கையில கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? இங்க ராஜா நியாயம் கேட்கிறாரு, நீதி கேட்கிறாரு. அவங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ங்கிற இடத்துல அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நாம நியாயம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நியாயப்படி நமக்கு கிடைக்க வேண்டியது என்னது தெரியுமா? மரண தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயமா நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை அவர் ஒதுக்கிட்டு, அதை கிறிஸ்துவின் மேல சுமத்திட்டு, நமக்கு தகுதியே இல்லாத நமக்கு மன்னிப்பையும் கிருபையையும் விடுதலையையும் வாழ்வையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட நியாயம் கேட்க முடியாது, நம்ம நீதி கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த நீதியை அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. மனுக்குலத்தின் பாவத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவருடைய அன்பு மன்னிக்க காத்திருக்கிறது, அவருடைய நீதி தண்டனை கேட்கிறது. அந்த பாவத்தை அவரால் என்ன செய்ய முடியாது? இக்னோர் பண்ண முடியாது, ஒதுக்க முடியாது. அதே சமயம் நம்மை கைவிட அவர் விரும்பவில்லை.
அதனாலதான் தேவன் மாம்சமாக என்ன செஞ்சாரா? வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கு சுமத்தப்பட்டதினால் அந்த நீதி எதை கேட்டதோ அந்த தண்டனை அவர் மீது என்ன செய்யப்பட்டுச்சா? சுமத்தப்பட்டது. தேவனுடைய நீதி சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையில நம்ம பழி வாங்க வேண்டும் சொல்லி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இந்த சூழ்நிலையில ஆவியானவர் நம்மை எப்படி பலப்படுத்தி அந்த இளைப்பாறுதலை தருகிறார் என்றால், நாம் அந்த பிரச்சனையில திரும்ப செயல்படாமல் அங்க தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறதன் மூலம். ஏனென்றால் நம்ம நீதி கேட்கிற இடத்துல நம்ம என்ன செய்யல? இல்ல, நாமளே ஒரு கிருபையில தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். அங்கு தேவனுடைய நீதி சிலுவையில் செயல்பட்டு விட்டது. கிறிஸ்து எல்லா பாவத்தையும், எல்லா சாபத்தையும், எல்லா அக்கிரமத்தையும், எல்லா அநியாயத்தையும், எல்லா தீங்கையும் அவர் அங்க என்ன செஞ்சுக்கிட்டாரா? சுமந்து கொண்டாரா. அதனால நாம இந்த இடத்துல சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எந்தெந்த இடத்துல அக்கிரமத்தினால நின்றுகிட்டு இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா? சுமந்துட்டாரா. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். அவர் வையப்படும் போது பதிலுக்கு அவர் என்ன செய்யலையா? பதிலுக்கு அவர் பேசல. நம்மள ஒரு வார்த்தை அநியாயமா வரும் பொழுது நம்ம எத்தனை வார்த்தையை திரும்ப பேசுவோம் இல்லையா? இந்த வசனம் என்கிட்ட அதிகமா பேசுற ஒரு வசனம். ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டை நம்மளால என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. அதை பொறுத்துக்க மாட்டோம். அதுக்கு 1000 காரணம் திரும்ப நம்ம வாயிலிருந்து என்ன செய்யும்? வரும். இங்க உலகத்தை படைத்தவர் வையப்படும் பொழுது பதிலுக்கு அவர் என்ன செய்யலையா? பேசவே இல்லையா? பேசாமல் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ கைது செய்யறதுக்காக கெத்சமனே தோட்டத்துக்கு போவாங்க. ரோமர் கவர்மெண்ட் அரசாங்கத்தில் உள்ள இராணுவ வீரர்கள்ல ஒரு படை பிரிவும் பிரதான ஆசாரியர்களோட சேவகர்களும் என்ன செய்யறாங்க? போறாங்க. இதோட மொத்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ கூட்டத்துல 600 பேர் இருந்தாங்களாம். அவங்க போய் ஏசு கிறிஸ்து கிட்ட நசரேயனாகிய இயேசு யாருன்னு கேட்டாங்களாம். உடனே அவர் நான் தான் திரும்பினாரா. இந்த நான் தான் அப்படிங்கிற ஐயம் அப்படிங்கிற வார்த்தையும் ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடுல யெகோவா தேவன் பிதா அவரை எங்கெல்லாம் நான் தான் அடையாளப்படுத்துறாரோ அந்த எபிரேய வார்த்தையும் ஒன்று போல சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவோட தேவ தன்மையை என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. அப்படி நான் தான் சொல்லி அவர் திரும்பும் போது 600 பேரும் பின்னாடி போய் விழுந்தாங்களாம். அவர் ஒண்ணுமே செய்யல. என்னதான் செஞ்சாரு? நான் தான். 600 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்துட்டாங்க. எனக்கு இந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். விழுந்த பிறகும் எந்திரிச்சு அவரை கைது பண்றதுக்கு போறாங்க. அவங்களோட புத்தி என்ன செய்யப்பட்டிருக்கு? மழுங்கப்பட்டிருக்கு. அவரோட வல்லமையை பார்த்தா நம்மளா இருந்தா அந்த இடத்துல போட்டுட்டு என்ன செஞ்சிருப்போம்? இவரை எப்படி நம்ம தொட முடியும்? சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும்.
மறுபடியும் கைது செய்ய போறாங்களாம். அதுதான் ஒரு வசனத்துல சொல்வாரு, என்னோட ஜீவனை யாரால என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நானாக கொடுத்தால்தான் உண்டு. அதை திரும்பவும் என்னால் என்ன செய்ய முடியும், எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அததான் இந்த வசனம் சொல்லுது, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அப்ப நான் தான் திரும்பும் போது இத்தனை பேர் விழுந்தாங்களே, கையில ஆணி அறையும் போது அவரால் பயமுறுத்த முடியுமா, முடியாதா? கண்டிப்பா முடியும். அங்கு தன்னுடைய பலத்தை அவர் அங்க என்ன செய்யல, காமிக்கல. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன செஞ்சாரா, ஒப்புவித்தாரா. தேவனோட நீதிக்கு அங்கு கீழ்ப்படிந்தார். அதனாலதான் இவ்வளோ பெரிய ஒரு தேவ வல்லமையை எல்லாரும் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இதே போலதான் இன்றைக்கு விசுவாசிகள் தேவனோட நீதிக்கு கீழ்ப்படிய ஆவியானவர் பலப்படுத்துகிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அங்க இயேசு கிறிஸ்து தேவ நீதியை நம்புறாரு. அவரோட திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறாரு. அங்கு வெளிப்பட போறது எதுதான், அது அநியாயம்தான், அக்கிரமம் தான். இயேசு கிறிஸ்து அங்க குற்றம் செய்ததுனால அவரை சிலுவையில் என்ன செய்யல, அறையல. எந்த தவறும் அவர் என்ன செய்யல, செய்யல. நியாயப்படி அவர் தவறே செய்யாதவர். அவர் நியாயம் கேட்கணும்னா எல்லா நியாயமும் அவர் என்ன செய்யலாம், கேட்கலாம். அங்க அவர் நியாயத்தை என்ன செய்யலையா, கேட்கலையா. தேவனோட நீதிய நம்பினாரா. அதே போலதான் இந்த வசனம் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீங்க என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஒரு வசனம் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இந்த வசனத்தை எழுதி நம்ம வீட்டில் நம்ம கண்ணு தெரிகிறபடி என்ன செய்யணும், ஒட்டி வச்சுக்கணும். எல்லாருக்குமே இது தேவை. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாதா, நடப்பிக்க மாட்டாதே. நம்ம கோபம் நம்ம நியாயத்தை சொல்லலாம், நம்மளோட பாடுகளை சொல்லலாம், நம்ம வலியது சொல்லலாம். ஆனா அவர் நீதியில வெளிப்படக்கூடிய பலனுக்கு நேரா அதை என்ன செய்யாது, கொண்டு போகாது. எது அதுல பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? அவரோட நீதி தான் பெஸ்ட், சிறந்தது. அதுதான் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் நான் கோபப்படுகிறேனோ, எங்கெல்லாம் என் நியாயத்தை நான் பேசுறேனோ, எங்கெல்லாம் நான் பதிலுக்கு பதில் நான் திரும்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ, அந்த இடம் தேவ நீதி அங்க என்ன செய்யப்படுகிறதா, தடுக்கப்படுகிறது. இப்போ அந்த வசனத்துக்கு மறுபடி வரலாம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கையில நமக்கு எதிராக வருகின்ற மனிதர்கள் அவங்களுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏனென்றால் நாம எதை பெற்றிருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில தேவன் எப்படி பதில் செய்கிறார் என்றால், தண்டிப்பதன் மூலம் இல்ல, ஒடுக்கப்படுகிற மக்களை விடுவிக்கிறதன் மூலம், ஒடுக்கப்படுகிற மக்களை பலப்படுத்துறதன் மூலம், ஒடுக்கப்படுற மக்களை பாதுகாக்கிறதன் மூலம், ஒடுக்கப்படுற மக்களை உயர்த்துதன் மூலம் அவர் பதில் செய்கிறவரா இருக்கிறாரா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? நாம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவங்க அதுக்குரிய தண்டனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு எத்தனை கண் போனோம், 2 கண்ணும் போகணும். நமக்கு என்ன போகுதுன்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல.
இந்த தேவ அன்புல நீங்க வளரும் போது, ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள உங்களை அழைத்து செல்லுகிறது. அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகின்ற இடத்திற்கு இந்த வார்த்தை அழைத்து செல்லுகிறது. ஒரு கசப்பும் ஒரு விரோதமும் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கான பதில சாத்தானால என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். நாங்க அநேகர்கிட்ட சாட்சிகளா பார்க்கிறோம். சுவிசேஷம் சொல்லும் பொழுதே சிலர் விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு சிலரால பார்க்க முடியாது. அடுத்தவங்க சரி செய்ய வேண்டிய இடம் பிறரை மன்னிக்கிற இடமா இருக்கும். அந்த சம்பவம் நடந்து பல வருடங்களா இருந்தா கூட அந்த காயம் ஆறாததா இருக்கும். அந்த அவமானமும் அந்த வலியும் அவங்கள விட்டு என்ன செய்யாது? போகாது. அடுத்து தேவ அன்பை கொடுத்து அந்த தேவ அன்புல அவங்க பலப்பட்டு அதை அவங்க மன்னிக்க மன்னிக்க அந்த சரீரத்துல அவங்களுக்கு என்ன வரும்? சுகம் வருகிறத நாங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவர் பலப்படுத்துகிறது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்மளை பாதுகாக்கிற விதமா, நம்மளை விடுவிக்கிற விதமா. நம்ம எத்தனையோ உதாரணங்களை பார்க்கிறோம். யோசேப்பு அநியாயமாக என்ன செய்யப்பட்டார்? துன்புறுத்தப்பட்டார். அவர் செஞ்ச தவறுக்காக இல்லை. கையில வச்சிருந்த எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சாரு? ஒரே நாள்ல ஒரு செல்வந்தருடைய பிள்ளை, அதுவும் ஒரு செல்வந்தருக்கு செல்லமான ஒரு பிள்ளை, ஒரே நாள்ல கையில எதுவுமே கிடையாது. என்ன கேட்டா அவர் மிரண்டு போய் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பார்? நின்றிருப்பார். எபிரேய மொழியில யாசேர் அப்படிங்கிற ஒரு புக்கு உண்டு. அந்த யாசேர் புக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, யோசேப்ப போடப்பட்ட குழிக்குள்ள தேள்களும் பாம்புகளும் இருந்துச்சான். அவரை வெறும் குழிக்குள்ள என்ன செய்யல? போடல. அந்த 17 வயசுல அந்த சிறுவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? இங்க வருகிறதுக்கு மூல காரணம் யாரு? அவருடைய சகோதரர்கள். ஆனா தேவன் அவருடைய நீதிய அங்கு எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? யோசேப்பை பாதுகாத்ததன் மூலம், அவரை பலப்படுத்துறதன் மூலம், அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுவித்ததன் மூலம், அவரை உயர்த்தியதன் மூலம், அவருடைய சகோதரர்கள் உள்ளத்துல மாற்றத்தை கொண்டு வந்ததன் மூலம். ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். காசு பணம்லாம் கொடுத்து அவர் வாங்கல. தன்னோட சொந்த ரத்தத்தினால இந்த விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். இது ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்திருக்கிறார். நமக்காகவும் கொடுத்திருக்கிறார். நம்மை எதிர்க்கிறவர்களுக்காகவும் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த உள்ளமும் ரட்சிக்கப்பட அவர் ஆவலாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த நபரிடத்திலையும் செயல்படுறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும் பொழுது, அவர் பதில் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையிலையும் அந்த நித்திய ஜீவனை பார்க்க முடியும். அந்த நபர் வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கும் நீங்க என்ன செய்வீங்க? இடம் கொடுப்போம். ஒரு விசுவாசியோட அனுபவம் இதுதான். ஆனா நமக்கு இது என்ன செய்யறது இல்லை? புரிகிறது இல்லை. ஒருத்தங்க அநியாயம் செய்யும் போது இவங்க கிட்ட இருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? எப்போ நான் இதுல இருந்து நான் வெளியில வருவேன்? நிச்சயமா அந்த உணர்வு நமக்கு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நபரிடம் கிரியை செய்யும் வரைக்கும் அந்த சூழல் அப்படிதான் என்ன செய்யும்? இருக்கும். நீங்க அவரை நம்பி பற்றி பிடித்து கொள்ளும் போது சகலமும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக அது என்ன செய்யும்? மாறும். சகலமும். அந்த எதிர்த்து வருகிற நபரால உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மையை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை நபர்களால், உங்க உயர்வை அவர் தடுக்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா என் ப்ரமோஷனை இவர் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த நபர் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னோட ஆசீர்வாதம்லாம் அவர் பறித்து கொண்டார், எனக்கு நியாயமா வர வேண்டிய சொத்தை அவர் அபகரிச்சுக்கிட்டாரு நினைக்கிறீங்களா? யோசேப்போட சொத்தை அங்க சகோதரர்கள் அபகரித்து கொண்டார்கள். அங்க நடந்தது என்ன? யோசேப்பு பெற்றுக்கொண்டது அவங்க அப்பாவோட சொத்தை பெற்றுக்கொண்டாரா? இல்ல, பரம தகப்பனுடைய சொத்தை அவர் என்ன செய்து கொண்டார்? பெற்றுக்கொண்டார். தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது, இந்த இடம் கொடுக்கறதுல தான் நம்ம பலத்தினால நம்மளால என்ன செய்ய முடியாது? இடம் கொடுக்க முடியாது. நமக்கு அங்க கோபம் வரும், நம்முடைய நியாயம் நமக்கு முன்னாடி வரும்.
நம்முடைய வலி, நம்முடைய அவமானம் அதெல்லாம் அந்த சூழ்நிலையில இல்லைனாலும் நம்ம சிந்தனைகளை படம் போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம வீட்டு டிவியையாவது எப்பவாவது ஆஃப் பண்ணிடுவோம். இதை என்ன செய்ய முடியாது, ஆஃப் பண்ணவே முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். நாமளா தூங்கினா கூட இடையில அது என்ன வரும், இந்த அனுபவம்லாம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது ஒரு சிறை, அது ஒரு மனச்சிறை. இந்த சிறையிலிருந்து ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார். ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, தேவன் கொடுத்த பரிசிலேயே மிக பெரிய பரிசு மற்றவர்களை மன்னிக்கின்ற இருதயத்தை தந்ததுதான். நீங்க இந்த இடத்துக்கு வந்து பாருங்களேன், இந்த பூமியில உங்களை மாதிரி சந்தோஷமான ஒரு நபர் வேற யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல, சாலமோன் ராஜா கூட இந்த காட்டுப்புல்லு உடுத்தினது போல என்ன செய்யல, உடுத்தலன்னு சொன்னது போல, உங்களை மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய மில்லினியருக்கு கூட கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ வாழ்வை இந்த உலகத்தில் அனுபவிக்க அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல உங்க நெருக்கங்களுக்கு மத்தியில் நீங்க நினைக்கலாம், என் நெருக்கம் போனா நான் அதை அனுபவிப்பேன் நினைச்சீங்கன்னா, நோ. உங்க நெருக்கங்களுக்கு மத்தியில புயல் அடிக்கும், அலைகள் கொந்தளிக்கும், உங்க படகு தண்ணீரால நிரம்பி இருக்கும். உங்களால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், தூங்க முடியும். அதுதான் நித்திய ஜீவன். அதுக்காக அதே அனுபவத்துல நம்ம இருக்க மாட்டோம். அதுல இருந்து நாம் விடுவிக்கப்படுவோம், அதுல இருந்து நம்ம பலப்படுத்தப்படுவோம், அதுல இருந்து நாம பாதுகாக்கப்படுவோம். பாதுகாப்பு உங்களுடையதல்ல, அது அவருடைய பொறுப்பு. உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணுமா? நான் நிறைய எடுத்துக்காட்டு தரேன். தானியேல் ஒரு வாரம் சிங்கங்களை பட்னி போட்ட ஒரு கெபிக்குள்ள அவரை தூக்கி என்ன செய்யறாங்க, போடுறாங்க. உலக பிரகாரமா என்ன நடந்திருக்கும், எலும்பு கூட என்ன செய்யாது, மிஞ்சாது. அங்க நடந்தது என்ன? பாதுகாப்பு யாருடையது? தேவனுடையது. அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவரை நம்பி பிடித்து கொள்ளும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இந்த வார்த்தையை சொல்றது பொய் உரையாத தேவன், மாறாத தேவன், நம்மை விடுவிக்கின்ற தேவன், அதற்கு வல்லமை நிறைந்த தேவன். அவர் சொல்றாரு, நான் செயல்படுறதுக்கு நீ என்ன செய்ய, இடம் கொடு. இல்ல பிரச்சனை என்னன்னா, அவர் செயல்படுறதுக்கு நாம என்ன செய்யறது இல்ல, இடம் கொடுக்கறது இல்ல. தள்ளுங்க ஆண்டவரே, என் வேலையை நான் என்ன செஞ்சுக்குவேன், பார்த்துக்கொள்வேன். நீங்க உட்காருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க, நான் என்ன செஞ்சு கொள்வேன், பார்த்து கொள்ளுவேன். இது இப்படிலாம் செஞ்சா சரிப்படாது, இந்த ஸ்டைல்ல செஞ்சாதான் அவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. புதிய உடன்படிக்கையில அவர் நம்மளுடைய எதிராக வர்றவங்களை அழிக்கணும்னு சொல்லி நம்மளை ஜெபிக்க அவர் சொல்லல. இயேசு கிறிஸ்து நிறைய வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய எதிரி அவன் போஜனம் கேட்டா அவனுக்கு நீ என்ன செய்ய, போஜனம் கொடு. அதனால எரிகிற தழல அவன் மேல என்ன செய்வ, குவிப்பாயே. அவனுக்கு நீ ஆகாரம் கொடு, அவனுக்கு ஒட கொடு. உன்னை 1 மைல் கூப்பிட்டா எத்தனை மைல் போ, 2 மைல் போ. ஒரு கணத்துல அரைச்சா இன்னொரு கணத்தை என்ன செய்ய, காண்பி. இன்னொரு கணத்தை காண்பிக்கிறது ஏமாளித்தனம் இல்ல, பலவீனம் இல்ல. இயேசு கிறிஸ்து பலவீனமானவரா? நிச்சயமாக இல்லை. அநேக இடத்துல அவர் தேவ கோபத்தை வெளிப்படுத்தினார். அக்கிரமத்தை பார்க்கும்போது, அங்கு ஜப இடத்த வியாபார ஸ்தலமா மாத்துறத பார்க்கும்போது, பரிசேயரை பார்க்கும்போது, ஏரோது ராஜாவை நரின்னு சொல்றாரு. அவர் பலவீனமானவரா? ஒரு பெரிய ராஜா போஸ்ட்ல இருக்கிறவரை நரின்னு சொன்னா என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, கைது பண்ணுவாங்க. அப்போ அவர் பயந்து போயிருந்தாரா? இல்ல, தேவ கோபத்தை அவர் வெளிப்படுத்தினார். நம்ம பதில் செய்யாம இருக்கிறது தோத்து போறதுக்கான அடையாளம் இல்ல, தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்க சொல்லுகிறார். அதற்கு ஆவியானவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கே இடம் கொடுங்கள்.
பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பதில் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது அழிக்கணும்னு நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒரு தண்டனையை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, உன்னுடைய சத்ருவுக்காக, உன் எதிரிக்காக நீ என்ன செய்ய, ஜெபம் செய்ய, அவர்களை ஆசீர்வதியுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய விதி. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆவிக்குரிய விதி என்ன தெரியுமா? நீங்க சமாதானம் செஞ்சா உங்களுக்கு சமாதானம் என்ன செய்யும், பெருகும். நீங்க ஒருத்தங்களை மன்னித்தீர்கள் என்றால் அந்த மன்னிப்பின் பலன்கள் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும், பெருகும். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஓடி ஓடி போய் மன்னிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் எடுப்போம். அங்க எனக்கு அவர் கிரெடிட் கொடுப்பாரு. உயர்த்துறது அவர் என்ன உயர்த்துவார், மனுஷன் என்ன உயர்த்தணும்னு தேவையில்லை. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மனிதன் கிட்ட இருந்து வரக்கூடிய மகிமையை நீங்க தேடுனீங்கன்னா தேவன் இருந்து வரக்கூடிய மகிமையை நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? இங்க மகிமையை நம்ம எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம், மனிதர்கள்ட்ட இருந்து. இவங்க முன்னாடி இப்படி இருந்தா என் மரியாதை என்னாகிறது, என் சுயமரியாதை என்னாகிறது, என்னோட இடம் என்னாகிறது, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என் நீதி என்ன, என் நியாயம் என்ன, என் உரிமை என்ன, உலகத்திட்டையும் மனுஷங்க கிட்டே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தேவன் நீதியில கிடைக்கிறது என்ன செய்யறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம கோவப்படாம இருக்கிறது தான், நாம செயல்படாம அதுல இருக்கிறது தான், அதுல நாம நம்மளோட ரைட்ஸை எடுக்காம இருக்கிறது தான். மாறாக அதை அவர் கையில கொடுத்துட்டு சிலுவையில் அவர் வெளிப்படுத்தினாரே, அந்த நீதி என் வாழ்க்கையில செயல்படணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவர் அந்த அக்கிரமத்தை சுமந்துகிட்டதுனால இந்த அக்கிரமத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் சிலுவையில் செய்து முடித்த நீதிக்காக நன்றி. கிறிஸ்துவின் மூலம் நீர் என்ன செய்து முடித்தீரோ அந்த நீதிக்காக நன்றி. அதை என் வாழ்க்கையில செயல்பட நீங்க வழி விடுகிறதற்காக நன்றி. அதுல நீங்க என்ன ரீஸ்டோர் பண்றதுக்காக, என்னை விடுவிக்கிறதுக்காக, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவிப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக, இதுல நான் எப்படி செயல்படணும் எனக்கு ஞானத்தை நீங்க கொடுக்கிறதற்காக, இதுல எனக்கு நீங்க தயவை தருகிறதற்காக நன்றி. நான் உண்மையே நம்பி இருக்கிறபடினால இந்த சூழ்நிலையை எனக்கு நீங்க நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறதற்காக நன்றி. எனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் இயேசுவை நாமத்தினால வாய்க்காதே போகும். இந்த அத்தாரிட்டி எனக்கு நீங்க தந்ததுக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய வல்லமையும் அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு வழியா வந்தா அவங்க எத்தனை வழியா ஓடி போவாங்களா, 7 வழியா ஓடி போவாங்களாம். நம்மளுடைய வலப்பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும், இடப்பக்கத்துல எத்தனாயிரம் பேர் விழுந்தாலும் ஒன்றும் நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. என்னதான் தீமையே இருந்தாலும் அதை நன்மையாக அவர் என்ன செஞ்சிருவாரு, மாற்றி விடுவார். இதை அனுபவிக்க முடியும். அவரோட நீதியை நீங்க நம்ப தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு அவர் அதை தான் கேட்கிறாரு. நான் பதில் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. நீங்க கோவப்படாதீங்க. நீங்க தேவ அன்பை சார்ந்து கொண்டு மன்னிக்க தீர்மானம் எடுத்து ஆவியானவரின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நித்திய ஜீவன்ல உள்ள சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். நித்திய ஜீவன்ல உள்ள அந்த கிருபையும் அந்த வாழ்வும் வெளிப்படும். நம்ம இருதயத்தை முதல்ல நிரப்பும். இந்த சிந்தனையில ஓடுற வீடியோ முதல்ல ஸ்டாப் ஆகும். அதை யாராலையும் என்ன செய்ய முடியல, ஆஃப் பண்ண முடியல. ஆவியானவர் என்ன செய்வாரு, ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. நீங்க இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் இதுல நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக எங்களை பலப்படுத்துகிற, எங்களை சீர்படுத்துகிற, எங்களை ஸ்திரப்படுத்துகிற, உம்முடைய நித்திய வழியில எங்களை நடத்தி செல்லுகின்ற, ஜீவன் தருகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, ஆனால் அது மனிதர்களோடு அல்ல.
எங்கள் பலவீனங்களோடு அல்ல, எங்கள் சூழ்நிலைகளோடு அல்ல, எங்கள் எதிராளியாகிய பிசாசானவனோடு, வான மண்டலத்து பொல்லாத சேனைகளின் கூட்டத்தோடு எங்களுக்கு போர் உண்டு. இதுல மேற்கொள்ள சத்திய ஆவியானவர் சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பிசாசானவன் சத்தியத்தை, பாதி உண்மையை சொல்லி மீதி உண்மையில அவனுடைய பொய்யை எடுத்து அவன் எங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். எந்த இடத்துல அவன் வஞ்சிக்கிறான் என்ற சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள்ல, நாங்க நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகள்ல, நாங்க அவமானப்படுகின்ற சூழ்நிலைகள்ல, ஒடுக்கப்படுகின்ற சூழ்நிலைகள்ல, எங்களுடைய நீதி நியாயங்கள் பறிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள்ல ஆவியானவர் எப்படி எங்களை பலப்படுத்துகிறார். நாங்கள் பதில் செய்யாமல் நீர் பதில் செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, சிலுவையில் நீர் வெளிப்படுத்தின நீதிக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த நீதி எங்கள் வாழ்வில் செயல்பட நாங்கள் அனுமதிக்கும் பொழுது, ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி அந்த நித்திய ஜீவனை, அந்த சமாதானத்தை, அந்த வாழ்வை, தயவை, ஞானத்தை, கிருபை, பாதுகாப்பை, அந்த உயர்வை எங்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு பேசியதற்காய் நன்றி. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவங்க சரீரங்கள்ல, அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ சமாதானத்தை, தேவ ஆசிர்வாதத்தை ஒவ்வொருவரது சரீரம் வாழ்விலும் இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காய் நன்றி. அப்படியே சமாதானமும் அன்பும் அவங்க இருதயம், சிந்தனைகளை ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.